அன்புக்குரிய சகோதரர்களே, முஸ்லிம்களாகிய நாங்கள் இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்க வேண்டும். அவர்கள் மீது நாங்கள் மஹப்பத் வைக்க வேண்டும். இந்த உலகத்திலே உள்ள அனைவரை விடையும் அனைத்தை விடவும் எங்களுடைய உயிர்களை விட அல்லாஹ்வுடைய தூதரை நாம் நேசிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பது என்பது வாஜிபான ஒரு விடயம், அது ஃபர்லான ஒரு விடயம். அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பது என்பது ஈமானின் ஒரு அடிப்படை. ஒருவருடைய ஈமான் என்பது பரிபூரணமான நிலையை அடைய வேண்டும் என்றால் அவர் அல்லாஹ்வுடைய தூதரை முழுமையாக பூரணமாக நேசிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரை ஒருவர் உண்மைக்கு உண்மையாக நேசித்து விட்டால் அவர் சுவர்க்கம் நுழைகின்ற பாக்கியத்தை பெற்றுக் கொள்ள முடியும். அல்லாஹ்வுடைய தூதரோடு அவருடைய அந்தஸ்திலே மறுமையில் சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய வாய்ப்பை பாக்கியத்தை பெற்றுக் கொள்ள முடியும். பெருங்கள் அன்புக்குரியவர்களே, இந்த விடயத்தில் நம்முடைய முஸ்லிம் சமூகத்திலே சிலர் வரம்பு மீறி போய் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர் அந்த விடயத்திலே பொதுபோக்காக கவனீனமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் இந்த விடயத்தை ஆரம்பத்திலே ஞாபகப்படுத்திக் கொண்டேன். அல் குர்ஆனிலும் அல் ஹதீஸிலும் பல இடங்களில் அல்லாஹுவை நேசிக்க வேண்டும் என்ற கட்டளையோடு இணைந்ததாக அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்க வேண்டும் என்று அல்லாஹ் இணைத்து சொல்லி இருக்கிறான். சூரா தௌபா 24வது வசனம் நாங்கள் பல ஹுத்பாக்களிலே கேட்ட ஒரு வசனம் தான். குல் இன் கான ஆபாவுக்கும் வ அப்னாஉக்கும் வ இஹ்வானுக்கும், உங்கள் பெற்றோர்கள், உங்கள் பிள்ளைகள், உங்களுடைய சகோதரர்கள், வ அஸ்வாஜுக்கும், உங்களுடைய துணைவியர்கள், வ அஷீரத்துக்கும், உங்களுடைய உறவினர்கள் என்று அல்லாஹ் தஆலா அதே போன்று நீங்கள் சம்பாதித்த பொருளாதாரங்கள், நீங்கள் வறுமையை பயந்து செய்து கொண்டிருக்கிற, நஷ்டத்தை பயந்து செய்து கொண்டிருக்கிற திஜாரத் வியாபாரம், வமசாக்கினு தர்லௌனஹா, நீங்கள் பொருந்தி வாழ்ந்து கொண்டிருக்கிற, விரும்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுடைய வீடுகள், இவை அனைத்தையும் அல்லாஹ் சொல்லிவிட்டு இவை அனைத்தும் உங்களுக்கு அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் விட மிகவும்